அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்புக்கு உரிய பாடம் முதல் பருவம் எண்கள். அதில் எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போகிறோம். ஓர் லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கை நம்ம எளிதாக கண்டுபிடிச்சி ஆன்சரை போட்டுடலாம். இப்போ லட்சம் அப்படின்னா எத்தனை பூஜ்ஜியம் போடுவோம்? 5 பூஜ்ஜியம் போடுவோம். ஆயிரத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம் போடுவோம்? 3 பூஜ்ஜியம் போடுவோம். அப்போ ஒரு லட்சத்துக்குள்ளார எத்தனை ஆயிரம் இருக்கு அப்படின்னா 5 பூஜ்ஜியம் போடுறோமா, அடுத்து கீழே என்ன பண்ணுறோம்? 3 பூஜ்ஜியம் போட்டு ஆயிரத்தை எழுதுறோம். இப்போ அந்த 5 பூஜ்ஜியத்தில் இந்த 3 பூஜ்ஜியத்தை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 2 பூஜ்ஜியம், அதாவது 100 ஆயிரங்கள். அவ்வளோ எளிதாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை சொல்லலாம். இப்போ பாருங்க, நான் போடுறேன். ஓர் லட்சத்தில் ஃபர்ஸ்ட் லட்சத்தை எழுதுறேன். ஓர் லட்சம் எத்தனை பூஜ்ஜியம் போடணும்? 5 பூஜ்ஜியம் போடணும். எத்தனை ஆயிரங்கள் இருக்கு அப்படின்னா ஆயிரங்களை எழுதிக்கிறோம். ஆயிரத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? 3 பூஜ்ஜியம். இப்போ என்ன பண்றோம்? சுருக்குறோம். இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்தை அடிச்சிட்டோம், இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம், இதுக்கு இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் அடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறது என்ன நம்பர் இருக்கு? 100. கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் என்னது? 100 ஆயிரங்கள். அப்ப ஒரு லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டா 100 ஆயிரங்கள் உள்ளன. புரிச்சுங்களா? ஈஸியா இருந்துச்சா?